Hi guys, welcome back to Morning Moon channel. So நம்ம ஞானகுமார் ப்ரோ வந்திருக்காங்க. இன்னைக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது என்ன வீடியோ அப்படினாக்கா நம்ம வெளிநாட்டுல நம்ம தங்கி வேலை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்படி போது நமக்கு காசு பணம் ஒரு பற்றாக்குறை வரும்போது நம்ம காசு தேடி நம்ம போவோம், இல்லை யார்கிட்டயாவது கடன் கேட்போம். ஸோ அவங்க கடன் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அந்த காசை நம்ம வாங்குவோம். அதுக்கப்புறம் நம்ம சம்பளம் வாங்கி அவங்கள்ட்ட கொடுப்போம். இந்த மாதிரி தான் இது வரைக்கும் போய்கிட்டு இருந்திருக்கு. ஸோ நிறையா பேர் இப்போ வரைக்கும் அப்படி தான் போய்கிட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஆனால் இப்போ ஒரு புதுசாக ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்குது. அது என்ன விஷயம் அப்படின்னாக்கா, இந்த குலுக்கல் சீட்டு நம்ம போட்டு அதாவது இப்போ ஒரு 10 பேர் இருக்கோம் அப்படின்னாக்கா, நம்ம அந்த 10 பேருமே காசு போட்டு ஒருத்தவர் அவர் தான் தலைவர். ஸோ அவர் பேரெல்லாம் எழுதி அந்த ஒரு பவுலில் போட்டு குலுக்கல் போட்டு அந்த சீட்டை எடுத்து அந்த சீட்டில் யார் பேர் வந்திருக்கோ அவங்களுக்கு ஒரு 10,000 ரியால் பல்காக, இப்போ நீங்கள் அவர் ஒரு 1000 ரியால் கட்டுறாரு அப்படின்னா இவருக்கு 10,000 ரியால் போகுது அவருக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது அமௌண்ட் பல்காக இருக்குது. ஸோ இதில் என்ன நடக்க போகுது, இதில் என்ன நடந்திருக்குது, ஸோ இந்த இது நல்லதா, இது ஃப்ராடா இல்லை உண்மையா, இது பண்ணலாமா, இது பண்ணுறதா இருந்தால் எப்படி பண்ணலாம், இது யாருக்கிட்ட நம்ம பண்ணலாம், வெளியில் உள்ளவங்கள்ட்ட பண்ணலாமா, இல்லை நம்ம ஒரு கம்பெனிக்குள்ளே வேலை பார்க்குறோம் இல்லையா, இல்லை ஒரு ஹவுஸுக்குள்ளே வேலை பார்க்குறோம் இல்லையா, அவங்கள்ட்ட போய் பண்ணலாமா, இதை பற்றி எப்படி என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஞானகுமார் ப்ரோட்ட இப்போ நான் கேட்க போகிறது. ஸோ வணக்கம் ஞானகுமார் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, இப்போ அந்த குலுக்கல் சீட்டு அதை பற்றி மக்கள்கிட்ட கொஞ்சம் சொல்லிடுங்க. ஆக்சுவலாக இந்த குலுக்கல் சீட்டு எப்படி நடக்குதுன்னா, ஒரு 10 பேர் சேர்ந்து 1000 போட்டு 10,000 ரியால் கொண்டு சென்ட்ரலைஸாக வச்சுருவாங்க. இந்த 10 பேரும் சேர்ந்து ஒரு சீட்டில் எழுதி போட்டு குலுக்கல் போடுவாங்க. யார் பேர் வருதோ அவங்களுக்கு பல்காக ஒரு அமௌண்ட் 10,000 ரியால் கிடைக்கும். அந்த 10,000 ரியால் கிடைச்சிட்ட பிறகு அந்த பையன் மாதம் 1000 ரியாலாக ஒரு 10 மாதம் அவர் கட்டணும். 10 மாதம் கழித்து திரும்பவும் சீட்டு குலுக்கல் நடக்கும். அந்த 10 பேருக்குள்ளே திரும்பவும் ஒரு அமௌண்ட்டு 10,000 ரியால் ஒருத்தருக்கு போய் கொடுப்பாங்க. இந்த 10 பேர் இந்தமாரி பண்ணும்போது, சம்டைம் இந்த குரூப்பாக இந்தமாரி ஒரு சீட்டு பணம் பண்ணும்போது, அன்னோன் பர்சனாக பண்ணும்போது திடீர்னு ஒரு ஆள் அப்ஸ்டாண்டிங் ஆகிட்டாரு அப்படின்னா ஒரு ஏமாற்றம் நடக்கும். அதாவது உங்கள் பணத்துக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு. அப்போ நீங்களே இந்த 10 மாதம் இருந்து அந்த பணத்தை சேவ் பண்ணலாம். ஆனால் சேவ் பண்ண முடியாத நம்பிக்கையில் வேற ஒருத்தவங்க பேரில் நம்பிக்கையோட இந்த குரூப்பில் இந்தமாரி சேர்ந்து அந்த குரூப்பில் ஒரு பர்சன் அப்ஸ்டாண்டிங் ஆனால் மொத்த பணமும் லாஸ் ஆகி இந்தமாரி ஒரு ஏமாற்றங்கள் இந்த உலகத்தில் ஒரு இடத்துலையும் நடக்குது. அதுவும் எஸ்பெஷலி கல்ஃப் கண்ட்ரியில் இந்தமாரியும் ஒரு ஏமாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இது ஏமாற்றங்களாகவும் நடந்திருக்கு. எத்தனையோ பேர் சக்ஸஸ் ஆகவும் இந்த சீட்டை நடத்திட்டு இருக்காங்க. இந்தமாரி சீட்டு விஷயத்துலையும் அதாவது நம்ம சொன்ன மாரி நிறைய விஷயத்துலையும் ஒரு சில ஏமாற்றங்கள் நடக்குது. இது கண்டிப்பாக மக்களுக்கும் நம்ம தமிழர்களுக்கும் இந்தமாரி விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி இருக்கிறது நல்லது. ஸோ அதை மக்களுக்கு ஒரு அவேர்னஸாக இப்போ நீங்கள் கொடுத்துட்டீங்க. ஆமாம். இப்போ நான் கேட்குறது என்னன்னாக்கா, இப்போ சரி ப்ரோ, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே, நான் யார்கிட்டையுமே நான் சீட்டு போடல, ஆனால் எனக்கு பணம் தேவைப்படுது. இப்போ எங்கள் கம்பெனியில் ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே முழு ஒத்துழைப்பில் நாங்கள் ஏமாற்ற மாட்டோம், நாங்கள் பொய் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ராமிஸ் பண்ணி நல்லா இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம நம்பிக்கையை போடலாமா வேணாமா அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த 10 பேர் மேலேயும் நம்பிக்கை இருக்குது. இவங்கெல்லாம் எங்கே போனாலும் நான் கேட்டால் கொடுத்துருவாங்க. அவங்க ஏமாத்தாத மனிதர்கள். ஒருத்தரோட காசை ஏமாற்றி தான் நம்ம வாழணுங்கிற அவசியம் இல்லாத சில மனிதர்கள் இருப்பாங்க. அப்படி நம்பிக்கையான உள்ள மனிதர்கள் இருந்தால் கண்டிப்பாக அந்தமாரி சீட்டு பண்ணி உங்களுக்கும் அந்த காசு மொத்தமாக கிடச்சி உங்களால் அதை ஒரு கடனையோ அடைக்க முடியும். உங்களால் அது ஒரு தொழில் ஆரம்பிக்க எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு அது பயன்படும். அது அந்தமாரி நல்ல நம்பிக்கையோட மனிதர்கள் மூலமாக நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது நல்லது நடக்கும். ஆனால் ஒரு சில மனிதர்கள் யாருன்னே தெரியாமல் சேர்ந்து அவங்க ஒரு பெரிய ஏமாற்றத்துலேயும் நடக்கக்கூடிய விஷயங்களும் நடந்துகிட்டு தான் இருக்குது. நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது, இன்பம் துன்பம், லாபம் நஷ்டம் கஷ்டம் எல்லாமே இருக்குது. ஓகே கைஸ், இப்போ ரெண்டாவது என்ன அப்படின்னாக்கா, இப்போது அதாவது நம்ம வளைகுடா நாட்டுகளில் இருந்து நம்ம நாட்டுக்கு பணம் அனுப்புகிறோம் இல்லையா, அது முறைப்படி பேங்க் மூலியமாக நம்ம அனுப்பினோம் அப்படின்னாக்கா அது லீகலு. இப்போ நம்ம அதுக்கு இன்னொரு பேர் ஒன்று இருக்குது. ரெண்டாவது உண்டியல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த உண்டியல் பணம் அனுப்புறது சரியா இல்லை தவறா? இந்த உண்டியல் பணம் அனுப்பும்போது இந்த உண்டியல் பணம் யாருடைய அக்கௌண்ட்டில் இருந்து இப்போ இங்கே சம்பாரித்து காசை கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு எப்படி போகுது, என்ன மாதிரி போகுது, இது இதுக்குள்ளே என்ன உள்குத்துக்கள் இருக்குது, உண்மையான அக்கௌண்ட்டில் இருந்து அவங்க மாற்றுறாங்களா, இல்லை இது கவர்மெண்ட்டுக்கு நம்ம டேக்ஸ் கட்டாமல் இது பணம் வீட்டுக்கு போகுது, இந்த பணம்
எந்த அக்கௌண்ட்டில் இருந்து போகுதுன்னு சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் டெத்து அக்கௌண்ட்டில் இருந்து கூட போகுது. அது என்ன ப்ரோ டெத் அக்கௌண்ட்னாக்கா அது செத்துருச்சா அப்படின்னாக்கா அந்த அக்கௌண்ட்டில் டெத் ஆகாது. அந்த அக்கௌண்ட்டு வச்சுருந்த ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இறந்துருப்பார். ஸோ அவருடைய அக்கௌண்ட்டு டீஆக்டிவேட் பண்ணாமலும் கேன்சல் பண்ணாமலும் ஆக்டிவேட்டில் இருக்கு. அந்த அக்கௌண்ட்டில் இருந்து வேறு ஒரு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு அந்த மாதிரி போகலாம். ஸோ அது வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு இது பண்ணுறது மாதிரியா. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ அதை பற்றி நம்ம ஞானகுமார் ப்ரோட்டி நம்ம கேட்டுருவோம். சரிங்களா? கண்டிப்பாக ப்ரோ. அப்புறம் அந்த உண்டியலை பற்றி நீங்கள் அதை கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த முண்டியலுங்கிற ஒரு பணம் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா, இப்போ ஊர்லேருந்து யாருக்காவது இங்கே வந்து பணம் கொடுக்குறவங்க ஊர்லேருந்து இப்போ யாருக்காவது நம்ம பணம் அனுப்புகிறோம், இது பேங்க் ட்ரான்சாக்ஷன் இல்லாமல் நடக்குதுன்னா அது எப்படி நடக்கும்னா, நான் ஊரில் ஒருத்தர்கிட்ட நீங்கள் பணம் கொடுத்துருங்க, ஒரு 1 லட்ச ரூபா நீங்கள் உங்கள் லோக்கல் அக்கௌண்ட்லேருந்து அவருக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துருங்க. அந்த 1 லட்ச ரூபா உள்ள இங்கே கத்தார் மதிப்பு உள்ள கத்தார் ரியாலை நான் இங்கே வந்து இன்னொரு நண்பர்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படி சொல்லி தான் இந்த முண்டியல் நடக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஊரில் ட்ரான்சாக்ஷன் நடக்கும். ஆனால் அது வந்து அங்கே ஒரு பேங்க் டு பேங்க் அங்கே போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் அந்த மணி. ஆனால் வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு இன்னொரு நபருக்கு போய் சேரும். ஆனால் அவருக்கு அங்கே கிடைச்ச பிறகு இங்கே வந்து சொல்லுவாங்க, சொன்னோன்னே நம்ம இங்கே கத்தார் ரியால்லாம் வாங்கிக்கிறோம். அப்போ வந்து இது வந்து ரெக்கார்டு எப்படின்னா லோக்கல் அக்கௌண்ட்லேயே ரெக்கார்ட் ஆகிடும். இன்டர்நேஷ்னல்லேருந்து என்ஆர்ஐ அக்கௌண்ட்டுக்கோ இல்லை நான் டேக்ஸ் வந்து என்ஆர்ஐ அக்கௌண்ட் தான். நான் அந்த பணம் வந்து கேரண்டி இல்லாத பணம் தானே? இல்லை, இது வந்து கேரண்டி இல்லாத பணம்னு நம்ம சொல்ல முடியாது. இது கவர்மெண்ட்டுக்கு வந்து எப்படி தெரியும்னா லோக்கல் டிரான்சாக்ஷன், வெளிநாட்டு பணங்கிறது தெரியாது. இதனால என்ன ஆகும்னா நீங்கள் சொன்ன மாரி யாராவது இப்போ கோவிட்ல நிறைய பேர் இறந்துருக்கலாம், அவங்களோட அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் ஆகாமல் இருக்கும். ஒரு 60 வயசு 70 வயசு 80 வயசானவங்க கூட அக்கௌண்ட் கூட இன்னும் நிறைய பேருக்கு டீஆக்டிவேட். ஏன்னா அது ஒரு பேங்க்கோட ப்ரொசீஜர் இருக்குது, டெத் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து அதை க்ளோஸ் பண்ணுறது. அதை வந்து நிறைய பேர் க்ளோஸ் பண்ணாமே வச்சுருப்பாங்க. அந்த அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது உங்களுக்கு டேக்ஸ் பிடிக்காது. இது வந்து எப்படின்னா ஹியூஜ் அமௌண்ட்டாக இருக்கிறது நாளைக்கு பெரிய அமௌண்ட்டாக நாளைக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா அப்போ வந்து இது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாக வரும். இப்போ ரெண்டாவது ஒரு விஷயம் இப்போ நடந்தது, ரீசெண்டாக நடந்தது என்ன அப்படின்னாக்கா, ஒருத்தர் வெளிநாட்டில் இருந்து கஷ்டப்பட்டு சம்பாரித்து அந்த பணத்தை வந்து உண்டியல் மூலியமாக நாட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, உண்டியல்காரர்கிட்ட கொடுத்துருக்காரு. இப்போ இந்த உண்டியல்காரர் வந்து கேரளா ஸ்டேட்டை சேர்ந்தவர். அந்த கேரளா நாட்டு அந்த ஸ்டேட்டை சேர்ந்தவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா, அஸ்ஸாம் அதாவது வட இந்தியாவில் உள்ள ஒரு அக்கௌண்ட்டில் இருந்து 5 லட்ச ரூபா பணம் அது வந்து இவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரவும் இந்த வீட்டுக்கு வந்து காவல்துறையினர் எல்லாருமே வந்து போயிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியுமே இந்த மாதிரி அவங்க வந்து அந்த 5 லட்ச ரூபா காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே உள்ள போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த அக்கௌண்ட்டில் தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க வந்து இங்கே கொடுக்க இங்கே இவங்க நம்ம தமிழ்நாடு போலீஸ் வந்து எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பணம் வந்து உங்கள் ஒரு அக்கௌண்ட்டில் போயிருக்கு, தமிழ்நாட்டில் உள்ள அக்கௌண்ட்டில் போயிருக்குது. அது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது இது வந்து வெளிநாட்டில் இருந்து அனுப்பப்பட்ட ஒரு பணம், இது வந்து உண்டியல் பணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதோட போலீஸ்காரவங்க வந்து அங்கே போயிட்டு நீங்கள் வந்து எதுக்கு நீங்கள் உண்டியல் மூலியமா அனுப்பணும், நீங்கள் அங்கே வந்து சிவில் ஐடி வச்சுருப்பீங்க, விசா இருக்கு, எல்லாமே நீங்கள் லீகலாக தானே வேலை பார்க்குறீங்க, அப்போ நீங்கள் பேங்குக்கு பணம் கட்டி நீங்கள் டேக்ஸ் கட்டி முறையாக தானே நீங்கள் அனுப்பணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி உண்டியல் பணத்தில் நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னாக்கா அவர் வந்து வேற ஒரு அக்கௌண்ட்டில் இருந்து, அதாவது கிட்டத்தட்ட இரும்புத்திரையில் எப்படி நடக்குமோ ஸோ அதே மாதிரியா நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்குன்னு. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் 1000 ரியால் அனுப்புனாலும் 20 ரியால் தான் சார்ஜு, நீங்கள் வந்து 3000 ரியால் அனுப்புனாலும் 20 ரியால் தான் சார்ஜு, 5000 ரியால் அனுப்புனாலும் அதுக்கு எவ்வளோ சார்ஜோ அவ்வளோதான் எடுக்க போகிறாங்க. ரெண்டாவது அந்த பணம் வந்து சேஃபாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அந்த பணம் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டில் போய் சேரலை அப்படின்னாக்கா இங்கே நீங்கள் எந்த பேங்கு, அல்தாரு, அரபியன் எக்ஸ்சேஞ்சு, கல்ஃப் எக்ஸ்சேஞ்சு, இப்படி இதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சில் கொடுத்து அனுப்புனீங்களோ அந்த எக்ஸ்சேஞ்சில் போய்ட்டு நீங்கள் முறையிடலாம். ஆனால் உண்டியல் பணம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க இங்கேருந்து பண்ணுறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க, இவங்களுக்கு ஏஜென்ட்டு நம்ம ஊரில் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்களா இல்லையா ஒன்றுமே தெரியாது. யாருக்கிட்டையும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. நீங்கள் அதில் வந்து ஒரு 5 லட்ச ரூபா நீங்கள் அனுப்பணுன்ட்டு இருந்தாலுமே போச்சு. ஆனால் அந்த 5 லட்ச ரூபாயுமே நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் ஓனர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருப்பீங்க. இல்லை அப்படின்னா பேங்கில் லோன் வாங்கியிருப்பீங்க, இல்லை கம்பெனியில் லோனை போட்டிருப்பீங்க. இந்த லோனை நீங்கள் வந்து கட்டி தான் ஆகணும். ஆனால் அந்த பணம் உங்களை விட்டு போயிருக்கு. ஸோ அதனால் வந்து இதுவும் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான், சரிங்களா? அதனால 20 ரியால் என்ன 30 ரியால் போனால் கூட பரவாயில்லை, ஆனால் வந்து முறைப்படி நீங்கள் வந்து பணத்தை அனுப்புங்க.
ஆக்சுவலாக வந்து என்ஆர்ஐ அக்கௌண்ட்டுங்கிறது நம்ம இந்தியன் கவர்மெண்ட்லேயே வந்து நான் ரெசிடென்ட் என்ஆர்ஐ அக்கௌண்ட் இருக்குது. அதில் வந்து டேக்ஸே பிடிக்க மாட்டாங்க. நீங்கள் கரெக்டாக அதில் வந்து பணம் அனுப்பிச்சிட்டே இருந்தீங்கன்னா அது மூலமாக உங்களுக்கு வந்து ஹோம் லோன் எடுக்க முடியும். சவுத் இந்தியன் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், எல்லா பிரைவேட் பேங்க்ஸ்லேயும் அந்த வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்து மக்கள் இடத்துல வந்து என்ன அப்படின்னாக்கா, இப்போ வந்து உண்டியல் பணங்கிறது வந்து எப்படி அப்படின்னாக்கா, இப்போது பேங்க்கில் வந்து 23 ரூபா ஒரு ரியாலுக்கு 23 ரூபா போகுதுன்னா, இப்போ உண்டியலில் வந்து அதை விட ₹1 கூட போகுதுன்னு வைங்களேன். இந்த ஒத்த ரூபாய்க்காக வேண்டியே ப்ளஸ்ஸு சார்ஜ் 20 ரியால் வருது இல்லையா, இந்த 20 ரியாலை நம்ம கொடுக்க தேவையில்லை. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்குரியதுக்காக வேண்டி என்ன செய்கிறது, மக்கள் அப்படியே போய் விழுந்துடுறது. அப்போ அவன் என்ன செய்கிறான், அந்த வலையை விரித்து அதை போட்டு அப்படியே முடிச்சு வச்சு போயிடுறான். அவ்வளோதான். அதனால் வந்து பார்த்து கவனமாக இருந்துக்கங்க. என்னையை பொறுத்தளவு அது வந்து தவறு தான். நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து டேக்ஸ் கட்டாமல் பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயலுமே வந்து உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை, அவங்களுக்கே தெரியும். நம்ம கவர்மெண்ட்டு சம்மந்தப்பட்டது அந்த இதை இப்போ அதாவது எப்படின்னாக்கா, நம்ம முறையாக டேக்ஸ் கட்டி ஒரு பொருளை வாங்குறது, டேக்ஸ் கட்டி ஒரு பொருளை இங்கேருந்து அனுப்புறது, டேக்ஸ் கட்டி இதெல்லாம் வந்து நமக்கு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ஒரு இது ஏதாவது ஒரு இது அப்படின்னாக்கா, நீங்கள் அந்த பில் எடுத்துகிட்டு வாங்க, அப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்கும்போது எல்லாமே செக் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே, உங்கள் லீகலாக தான் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எந்த ஒரு இது இல்லாமல் நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா எங்கிட்ட இருந்து ஆக்ஷன் எடுப்பாங்க? யார்கிட்ட போய் கொடுத்தா என்ன இது இருக்குது, எந்த எவிடன்ஸுமே இல்லை, நான் எப்படி ஆக்ஷன் எடுக்கிறது? போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுத்துக்குருவாங்களா? கண்டிப்பாக. நீ எப்படிப்பா நீ வந்து அங்கே அனுப்புனீங்கன்னா பில்லு காட்டு, இந்த இதுக்கு நீ வந்து கவர்மெண்ட் மூலியமாக அனுப்பினாக்கா அந்த 20 ரியால் எங்கே போகுது? கவர்மெண்ட்டுக்கு தான் நமக்கு போகும். அந்த 20 ரியால் சார்ஜ் எங்கே போகுது ப்ரோ? உங்களுக்கு எங்கே போகுது சொல்லுங்கள்? இல்லை, அந்த 20 ரியாலுங்கிறது எக்ஸ்சேஞ்சுக்கும் போகும். அதே டயத்தில் நான் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பெர்சன்டேஜ் இங்கே உள்ள கவர்மெண்ட் இங்கே உள்ள ஒரு 10 ரியால் இங்கே போகுதுன்னா 10 ரியால் அங்கே போகும். இப்போ ஒரு 10 ரியால் நம்ம இந்தியா அதான் அது வந்து டேக்ஸ் அந்த இதுக்குள்ளே தான் வரும், வரிகளுக்குள்ளே தான் வந்துடும். ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறது, நீங்கள் எந்த இது இருந்தாலும் ஸோ பில்லு அது நம்ம எத்தனையோ படத்துலலாம் பார்த்துருக்கோம். நீங்கள் எந்த ஜாமான் வாங்கினாலும் பில்லு வாங்காமல் ஜாமான் வாங்காதீங்க. ஏன் அப்படின்னாக்கா, அந்த பொருள் வந்து உங்களுக்கு ஒரு நாள் வந்து அவன் கொடுத்த கேரண்டிலேயோ வாரண்டிலேயோ கெட்டுப்போச்சு அப்படின்னாக்கா அந்த பில்லை வச்சு நம்ம கிளைம் பண்ணிக்கிறலாம். அதுக்கு தான் அந்த பில்லு, அதுக்கு தான் அந்த டேக்ஸு, இது எல்லாமே அதுதான் முறையாக நம்ம பண்ணுறது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து சொல்லிக்கணும், உங்கள் பணம் உங்கள் பாதுகாப்பு. இதுதான் நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம். எந்த ஒரு பணம் சம்மந்தமான விஷயத்துக்கு நீங்கள் தான் அந்த பணத்துக்கும் பாதுகாப்பு. அந்த உழைச்சி உங்களோட ரத்த வேர்வையாக சிந்தி அந்த பணமாக கொண்டு வரதும், உங்களோட வாழ்நாளில் உள்ள நேரத்தையும் கழித்து தான் அந்த பணமாக நீங்கள் பார்க்குறீங்க. அந்த பணத்துக்கு உள்ள பாதுகாப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது. உங்கள் பணத்துக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். சைதுயூ, உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ மறக்காமல் நம்ம மார்னிங் மூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம நண்பர் வந்து போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டொங் 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 டொங்னு வந்துக்கிட்டே இருங்க. ஆமாம், நம்ம அன்பு நண்பர் வந்து எப்போயுமே வந்து போட்டுக்கிட்டே இருப்பாப்புல. ஸோ நம்ம ஞானகுமார் ப்ரோ வந்து எப்போது வருவாருன்னு யாருக்குமே தெரியாது.